இன மத வேறுபாடு தமது புதிய அரசாங்கத்தில் தகுதியின் அடிப்படையில் அரச நிறுவனங்களில் தகுதிகான் பதவிகள் வழங்கப்படும் என தேர்தல் பிரச்சார மேடைகளில் பகிரங்கமாக தெரிவித்து வந்த ஜேவிபி அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தியுள்ளதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. சமத்துவம் சகோதரத்துவம் பேசும் தற்போதைய அரசாங்கமும் தமிழின ஒடுக்குமுறையை கையாள்வதை அப்பட்டமாக காணக்கூடியதாக உள்ளது. எனினும் இலங்கையில் அரசியல் நியமனங்கள் ஒன்றும் புதிய விடயமல்ல. ஆனால் இலங்கையராக ஒன்றிணைவோம் என பேசும் ஜேவிபி காலத்தில் தான் இது மோசமான நிலையை எட்டியுள்ளது. இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் திறமை அடிப்படையில் அரசியல் வேறுபாடு கடந்து சமத்துவம் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கம் தத்துவங்களை உள்வாங்கி வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்கும் அடிப்படை விடயத்தில் தவறிழைத்துவிட்டு அபிவிருத்தி மற்றும் ஊழல் பற்றி பேச முடியாது என்பதையும் தற்போதைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இன ஒற்றுமை குறித்து பேசிய அரசாங்கத்தில் தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மீயுயர் சபையான பேரவையின் 15 வெளிவாரி உறுப்பினர்களில் 7 இடங்களுக்கு சிங்கள உறுப்பினர்களை நியமித்திருக்கின்றார்கள். 5 இடங்களுக்கு தமிழ் உறுப்பினர்களும் 3 இடங்களுக்கு முஸ்லிம் உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நியமனங்கள், துணைவேந்தர் தெரிவு, விரிவுரையாளர்களை அமர்த்தவும் நீக்கவும் அதிகாரமுள்ள பேரவையில் சிங்கள உறுப்பினர்கள் முதல் முறையாக ஆதிக்கம் செலுத்த இருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு மிக விரைவில் சிங்கள துணைவேந்தர் ஒருவரை நியமிக்க இருக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வவுனியா பல்கலைக்கழக பேரவையின் 7 வெளிவாரி உறுப்பினர்களில் 3 சிங்கள உறுப்பினர்களும் 3 தமிழர்களும் ஒரு முஸ்லிம் பிரதிநிதியும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிங்களமயமாகி வரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் 15 வெளிவாரி உறுப்பினர்களில் 3 சிங்கள உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். இது தவிர கிழக்கு மாகாணத்தையும் குறிவைத்திருக்கும் ஜேவிபி அரசாங்கம் சிங்கள ஆளுநருக்கு மேலதிகமாக அதன் பிரதம செயலாளராகவும் சிங்கள அதிகாரியை நியமித்துள்ளது. கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தலைவராகவும் சிங்கள அதிகாரியே நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் எதிர்காலத்தில் மக்களால் தெரிவு செய்யப்படும் எந்தவொரு முதலமைச்சருக்கும் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் 13ஆம் திருத்தத்தின் கீழ் இந்த அதிகாரிகளுக்கு இருக்க போவதில்லை. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முதலமைச்சருக்கே பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயம் இல்லாத நிர்வாக அலகை ஜேவிபி உருவாக்கி வருகிறது. கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களில் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு வழமை போல சிங்கள அதிகாரிகளே அரசு அதிபர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். வடக்கு மாகாணத்தில் வவுனியா மாவட்டத்திற்கும் சிங்கள அதிகாரி அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிங்கள ஆக்கிரமிப்புகளை எதிர்கொண்டுள்ள வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திற்கும் கல்கமுவ சாந்தபோதி தேரர் உட்பட்டவர்களுடன் தொடர்புடைய சிங்கள பிரதேச செயலாளர் ஒருவரே நியமிக்கப்பட இருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா வன்னி மாவட்டத்தில் ஜேவிபியில் போட்டியிட்டு 2 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட நிலையிலும் தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்ட சிங்கள உறுப்பினரே ஒருங்கிணைப்பு குழு தலைவராக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனங்களூடாக வவுனியா வடக்கு தமிழ் கிராமங்களின் எல்லைக்கோட்டின் வழி நகர்ந்து மணலாறு சிங்கள குடியேற்றங்களை இணைத்து பெறவும் பரந்த குடியேற்றத்தினை செறிவாக்க முயற்சிக்கிறார்கள் எனவும் தமிழ் மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இது மட்டுமின்றி 27 பேர் அங்கம் வகிக்கும் அமைச்சரவை அமைச்சுகளின் செயலாளர் பட்டியலில் வெறும் 2 தமிழருக்கு மட்டுமே இடம் கிடைத்துள்ளது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அரசாங்கத்திற்கு சொந்தமான 52 அரச நிறுவனங்களுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள தலைமை பதவி நியமனத்திலும் எந்தவொரு தமிழ் அதிகாரிகளுக்கும் இடம் வழங்கப்படவில்லை. அதேபோல அரசாங்கத்தின் திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், சபைகள் உட்பட அரச கட்டமைப்புகளிலும் தமிழ் அதிகாரிகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. 50 நாடுகளில் இயங்கும் இலங்கையின் வெளிநாட்டு தூதுவராலயங்களின் தலைமை பதவிகளுக்கும் வெளிநாட்டு சேவையிலுள்ள எந்த தமிழ் அதிகாரிக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் வெளிநாட்டு சேவையுள்ள திறமையுள்ளோருக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்படும் என ஜேவிபி அறிவித்திருந்த நிலையில் அதற்கு மாறாக தங்கள் கூட்டாளிகளை நியமித்து வருகிறது என்பதே உண்மை. ஆனால் இதிலும் ஜேவிபியில் அங்கம் வகிக்கும் தமிழ் உறுப்பினர்களுக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. விசேடமாக அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியிலும் தமிழ் அதிகாரிகளுக்கு இடம் வழங்கப்படவில்லை. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சுற்றுலா ஆலோசனை சபையிலும் கூட தமிழ் பிரதிநிதித்துவம் முழுமையாக மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமத்துவம், தகுதிகான் தெரிவு, அபிவிருத்தி
மற்றும் ஊழல் என வெறும் வாயால் பேசும் ஜேவிபி எல்லாவிதமான இன ஒடுக்குமுறைகளையும் செய்கின்றது. எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழகங்கள் உட்பட அரச நிர்வாக கட்டமைப்பில் சிங்கள அதிகாரிகள் பணியாற்ற முடியாது என வாதிட முடியாது. போட்டித் தேர்வு நேர்முகம் மூலம் திறமை அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் யாரும் எங்கும் பணியாற்ற முடியும். ஆனால் குறித்த இன சமூக பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதன் அடிப்படையில் வாய்ப்புகளை மறுப்பதும் திட்டமிட்ட ரீதியில் நிர்வாக கட்டமைப்புகளை சிங்களமயப்படுத்துவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல் அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது எவ்வாறாயினும் கடந்த 70 ஆண்டுகளாக தொடரும் இந்த இன ஒடுக்குமுறை பாரம்பரியத்தை ஜேவிபியும் வெளிப்படையாக தொடர்கிறது. ஆனால் வெறும் வாயில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக ஜேவிபி கூறி வருவது வேடிக்கையான விடயமே. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.